my dear students and parents, welcome to Janus NEET Tamil. எல்லாரும் ரொம்ப நாளா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த தமிழ்நாடோட official counseling schedule for round 1 is released. So என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13 நாளைக்கு 12 PM ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆக போகுது அப்படின்னா ஆகஸ்ட் 19 வரைக்கும் நமக்கு கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்டே நடக்கும். ஸோ அதுக்கான ஜென்ரல் ரேங்க் 1ல இருந்து 35,926 வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸுமே மார்க்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாருக்குமான கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஷெடியூல் தான் அஃபிஷியலாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் எந்தெந்த காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதே மாதிரி டென்டல் காலேஜஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ், இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கேகே நகர், கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ஆர்ஐ அண்ட் மைனாரிட்டி சீட், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி சீட்ஸாக இருக்கட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டா, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டி, சிஎம்சி வெள்ளூர் இருக்கு இல்லையா, சிஎம்சி வெள்ளூருக்கு நம்ம தனியாக சிஎம்சி போர்ட்டல்லாம் நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ண மாட்டோம். சிஎம்சி வெள்ளூரையும் இதில் தான் ஆட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து வார்ட்ஸ் ஆஃப் ஐஆர்டி கேண்டிடேட்ஸ், ஐஆர்டி வார்ட் கோட்டால வருவீங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாருமே இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஒன்லி ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரியில் பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்காங்க இல்லையா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தோம்னா 7.5% ரிசர்வேஷன், இவங்களுக்கு மட்டும்தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங். மற்ற எல்லாருக்குமே நாளைக்கு மதியம் ஆகஸ்ட் 13 இருக்கு இல்லையா, ஆகஸ்ட் 13 மதியம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் எப்போ, ரிசல்ட் எப்போன்னு ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஃபீஸ் பே பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோமா, அந்த ஃபீஸ் எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் லேட்டரான சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் சாய்ஸ் ஃபில்லிங், ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கான டைம் பீரியட் என்னன்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 13 மதியம் 12 மணிலேருந்து ஆகஸ்ட் 19 ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. ஒன்ஸ் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட், நமக்கு எந்தெந்த காலேஜ்லாம் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கோமோ அந்த காலேஜில் சீட் அலாட் ஆகுமா இருக்காதா அப்படின்ற ப்ராசஸிங் டைம் தான் 20th ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்போ ரிசல்ட் வரும்னு பார்த்தோம்னா 21st ஆகஸ்ட் தான் ரிசல்ட்டே வரும். பட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரிசல்ட் நமக்கு எப்போ சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட் 17 சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேபி அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ்மே இருக்கு. அஃபிஷியலாக எம்சிசிலேருந்து நோட்டீஸ் வந்தது அப்படின்னா அதையுமே நான் நம்ம சேனலில் ஆஸ் சூன் அஸ் ஷேர் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 22லேருந்து ஆகஸ்ட் 28 வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு. அண்ட் எப்போ நம்ம காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு ஆகஸ்ட் 23லேருந்து ஆகஸ்ட் 28 ஈவினிங் 5 PM வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரவுண்ட் 1க்கான ஷெடியூல் மட்டும்தான். ரவுண்ட் 2க்கு அகெயின் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஒன்று இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பே பண்ணணும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 500 rupees ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 1000 rupees. நம்ம ஆல்ரெடி கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் போட்டிருப்போம் இல்லையா, ஸோ ரெஸ்பெக்டிவாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் பார்த்தோம் அப்படின்னா, செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்கு கிடையாதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இருக்கு இல்லையா, 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். அதே மாதிரி கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்கு, அதை மட்டும் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்க போறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் வேண்டாம். பட் நீங்க பிரைவேட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ல கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்க ஃபில் பண்ண போறீங்க அப்படின்னாலும் 30,000 கம்பல்சரி நீங்க ஃபீஸ் பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். பட் இதில் யார் யாருக்கு எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அண்ட் எஸ்சிசின்னு சொல்லுவோம். எஸ்சி கன்வெர்டட் டு கிறிஸ்டியானிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண வேண்டாம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் 30,000 பே பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் கோட்டா தானே ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணாமல் விட்டுட்டீங்க, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜுமே காட்டாது, சாய்ஸ் ஃபில்லிங்ல உங்களால ஃபில் பண்ண முடியாது. ஸோ இப்போவே நீங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் சாய்ஸ் ஃபில்லிங்ல கொடுக்க போறீங்கன்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா, அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்
candidate will have to pay refundable security deposit for management quota. Security deposit management quota க்கு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 1 lakh பே பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் SC, SCA, ST கேண்டிடேட்ஸ், SCC கேண்டிடேட்ஸ் அவங்களோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhsக்கு கம்மியா இருந்தது அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் இந்த 1 lakh பே பண்ண வேண்டாம். இந்த 30,000 இருக்கட்டும் 1 lakh இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே ரீஃபண்டபிள் தான். நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்ல ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுவீங்க இல்லையா, அப்ப எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணாம ப்ராப்பரா கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே இந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட் உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பயப்பட வேண்டாம். அண்ட் ஆல் த கேண்டிடேட் should read the prospectus thoroughly before starting choice filling. ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா நம்ம சேனல்ல, நான் டீடைல்டா ப்ராஸ்பெக்டஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டஸ் நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க இன்னுமே ப்ராஸ்பெக்டஸ் பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் ப்ராஸ்பெக்டஸை தரவா படிங்க. அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட் will have the option of choice filling for all the seats for which they have applied to. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணிருக்கீங்க. ரெண்டு கோட்டாக்குமே நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க. 1500 வந்துட்டு அப்ளிகேஷன்ல ஃபீஸ் பே பண்ணிருந்தீங்க. இல்ல SC, SCA, ST கேண்டிடேட்ஸ்க்கு உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இல்லையா, ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பாசிபிள் சாய்ஸஸ் கவர்மெண்ட் காலேஜ், பிரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் எல்லாமே காட்டும். உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸும் காட்டும், கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் எல்லாமே காட்டும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா candidates can edit the choices any number of time before logging, but once logged they will not be allowed to edit. நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா நம்ம லாக் பண்ற மாதிரி இருக்கும். அந்த லாக் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனை தடவை வேணாலும் அந்த சாய்ஸை நம்ம ஆர்டர் சேஞ்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். சப்போஸ் நீங்க தேவையில்லாத காலேஜ் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளால டெலீட் பண்ண முடியும், நியூவா ஆட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்மளால எப்ப பண்ண முடியும் அப்படின்னா ஒன்ஸ் லாக் பண்றதுக்கு முன்னாடி தான் நம்ம பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி if the candidate does not log his choices till the last date நமக்கு எப்ப சொல்லியிருந்தாங்க, ஆகஸ்ட் 19 ஈவினிங் 5 PM வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இல்லையா. சப்போஸ் உங்களால லாக் பண்ண முடியல, நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் கொடுத்துருந்தீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது லாக் ஆயிடும். ஸோ அதனால எந்த ஒரு இஷ்யூஸ்மே கிடையாது. அண்ட் அதே மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் ஃபார் த கோர்சஸ் வில் பி அவைலபிள் ஆன் த அஃபிஷியல் வெப்சைட். நம்ம தமிழ்நாடுல எந்தெந்த காலேஜஸ்ல எவ்வளோ MBBS சீட்ஸ் இருக்கு, எவ்வளோ BDS சீட்ஸ் இருக்கு அப்படின்னா அஃபிஷியலா சீட் மேட்ரிக்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி MCCல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதுவுமே நம்ம சேனல்ல நான் டீடைல்டா வீடியோ போட்டிருந்தேன். MCCல எந்தெந்த காலேஜஸ்லாம் தமிழ்நாடுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க, அதுல கேட்டகரி வைஸ் எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த கவுன்சிலிங் கம்ப்ளீட்டா ஆன்லைன்ல மட்டும் தான் நடக்கும், ஆஃப்லைன் கவுன்சிலிங் கிடையாது. ஆஃப்லைன் ஒன்லி ஃபார் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் 7.5% ரிசர்வேஷனுக்கு மட்டும் தான் ஆஃப்லைன் கவுன்சிலிங். இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்குமே எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன் த பேசிஸ் ஆஃப் ரேங்க். உங்களோட ரேங்க் கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இப்போ ஆட் அண்ட் டம் டு த ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்க்கு இந்த மார்க்குக்கு இவங்க இந்த காலேஜ் கேட்டிருக்காங்க, சீட் இருக்கா, ஓகே இவங்களுக்கு சீட் இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்க்ல இருக்கிறவங்க எந்தெந்த காலேஜஸ் ஃபில் பண்ணியிருக்காங்க, அதுல சீட் இருக்கா அப்படின்னு ஒரு ரேங்கா இப்படிதான் நமக்கு காலேஜ்ல சீட் அலாட்மெண்ட் நடக்கும். அண்ட் ஆல்சோ டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர். எப்படி நம்ம அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்ஸ் காலேஜ்ல சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூலையும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டா டவுன்லோட் பண்ணி ஃபுல்லா தரவா படிச்சு பாருங்க. ஒன்ஸ் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண காலேஜில் உங்களுக்கு ஏதோ ஒரு காலேஜில் சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க டியூஷன் ஃபீஸ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜ்க்கான டியூஷன் ஃபீஸை ஆன்லைன்லேயே பே பண்ணி உங்களோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டியூஷன் ஃபீஸ் எல்லாமே நம்ம ஆன்லைன்ல தான் பே பண்ற மாதிரி இருக்கும். காலேஜில் போய் டைரக்டா நம்ம ஃபீஸ் பே பண்ண மாட்டோம், ஆன்லைன்லேயே நம்ம பே பண்ணிடுவோம். பட் BDS இருக்கு இல்லையா, BDS சீட் உங்களுக்கு அலாட் ஆயிருக்கு இன் செல்ஃப் ஃபைனான்சிங் டென்டல் காலேஜ்.
பிரைவேட் டென்டல் காலேஜில் உங்களுக்கு பிடிஎஸ் சீட் அலாட் ஆயிருந்தது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் எப்போ நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படின்னா காலேஜ் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா, காலேஜில் டைரெக்டாக போய் அப்போ தான் நீங்கள் ஃபீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி ஃபார் பிடிஎஸ் இன் செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் டென்டல் காலேஜஸ்க்கு மட்டும்தான். பேலன்ஸ் இருக்கக்கூடிய MBBS சீட்ஸ் இருக்கு இல்லையா, பிரைவேட் காலேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி பிடிஎஸ் இன் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் மொத்தம் எல்லாருமே வந்து ஆன்லைனில் தான் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்லி எக்ஸப்ட் பிடிஎஸ் சீட் இன் பிரைவேட் டென்டல் காலேஜஸ். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டியூஷன் ஃபீஸும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வரணும் அப்படின்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கையில் வரும். அப்போ தான் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நமக்கான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும் இல்லையா, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு போய் டைரக்டா காலேஜ், எந்த காலேஜ்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கோ டைரக்டா அந்த காலேஜ்ல குறிப்பிட்ட டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்கான டைமிங் என்னன்னு பார்த்தோம்னா இங்க மேலேயே கொடுத்துருந்தாங்க இல்லையா, டேட் ஆஃப் ஜாயினிங் 23 ஆகஸ்ட்லேருந்து 28 ஆகஸ்ட்குள்ள நம்ம ஜாயின் பண்ணணும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டைம்குள்ள நம்ம டைரக்டா போய் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துட்டு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ண வேண்டியதான். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிப்போர்ட்டிங் டு அலாட்டட் காலேஜ். காலேஜில் என்னென்ன நடக்கும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா காலேஜில் தான் டைரக்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ காலேஜில் நம்மளோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். கம்பல்சரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தா மட்டும்தான் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் அது கூடவே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பியும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மினிமம் 3 to 4 ஜெராக்ஸ் காப்பியாவது தேவைப்படும். பட் 5 ஜெராக்ஸ் காப்பி எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் ப்ளஸ் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நான் ஒன்ஸ் ரவுண்ட் 1 எண்ட் ஆகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம காலேஜ்க்கு எடுத்துகிட்டு போகணும்னு டீட்டெயில்டு வீடியோ போடுறேன். ஸோ இப்போ அதை பற்றி இஷ்யூ பண்ண வேணாம். சப்போஸ் நீங்கள் அந்த டைம் பீரியட்குள்ளே அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட அட்மிஷன் வில் பி கேன்சல்டு வித்தவுட் எனி ஃபர்தர் நோட்டீஸ். உங்ககிட்ட சொல்லிட்டுலாம் கேன்சல் பண்ண மாட்டாங்க. அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணோன்னே ரெடி ஆகிக்கோங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம் பீரியடை ஃப்ரீ பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ஊரில் உங்களுக்கு பசங்களுக்கு சீட் கிடைச்சாலும் அந்த டைமில் அந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் காலேஜில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பேசிக் டீட்டெயில்ஸ்லாம். அண்ட் அதே மாதிரி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இண்டிவிஜுவலாக உங்களுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் சைட்லேருந்து வராது. அஃபீஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் எந்த ஒரு நோட்டீஸாக இருந்தாலும் சரி, ரிசல்ட்டாக இருந்தாலும் சரி, லேட்டஸ்ட் அப்டேட் ஷெடியூல் எல்லாமே வரும். ஸோ இதை ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிட்டே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு அஃபிஷியல் அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கவலையே பட வேணாம். மறக்காமல் நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே, தமிழ்நாடு நீட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ரவுண்ட் 1க்கான ஷெடியூல் ரிலீஸ் ஆகிட்டு அப்படின்ற விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் டீட்டெயில்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஃபார் ஆல் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், அதே மாதிரி செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், ப்ரைவேட் காலேஜ் இருக்கு இல்லையா, எல்லா காலேஜுக்குமே டீட்டெயில்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரும் நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு MBBS BDS Counselling 2026ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே அங்கேயே இருக்கும். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. கண்டிப்பா பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்ணிடுறேன். So see you all on our next video. Take care.